அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். அரசியல் யோகம் யாருக்கு? ஒருவருடைய ஜாதகத்திலே அரசியலிலே வெற்றி பெற்று பெயருடனும் புகழுடனும் செல்வத்துடனும் செல்வாக்குடன் மக்கள் மத்தியிலே வலம் வரக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன? மாபெரும் சபைதனிலே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்ற சொல்லுக்கு உரிய இந்த அரசியல் வெற்றி பெறக்கூடிய இந்த அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பு என்ன, கிரக நிலைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 6ஆம் இடம் என்பது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம் மட்டுமல்ல, போட்டித் தேர்வுகளிலே வெற்றி பெறக்கூடிய இடம். இப்போ அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்காக எழுதுறாங்கல்ல, டிஎன்பிஎஸ்சி, அதில் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றாலும் சரி, பொதுவாகவே 6ஆம் இடம் என்பது போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. எலெக்ஷனுங்கிறதே போட்டி தான், போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. ஆக இந்த 6ஆம் இடத்திலே செவ்வாய் தான் வெற்றி கிரகம். இந்த 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து தசை நடத்தும் பொழுது, அரசியலில் ஈடுபடும் பொழுது வெற்றி கிடைக்கிறது. அதே போல அரசியல் என்றாலே புகழ். இந்த புகழுக்குரிய கிரகம் யார் என்றால் சூரியன். இந்த சூரியன் 6-10 சம்பந்தப்பட்டு தசை நடத்தும் பொழுதும் அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே குரு, சந்திரன், ராகு, இந்த 3 கிரகங்கள் ஒருவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் சரி, குரு, ராகு, சந்திரன், இந்த 3 கிரகங்களும் ஒரே நட்சத்திர பாதத்தில், அதுவும் லக்னத்துடைய சுபருடைய நட்சத்திரம், லக்னத்துக்கு மறைவு பெறக்கூடிய நட்சத்திர பாதத்தில் இல்லாமல் லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய கேந்திர திரிகோண அதிபதிகளுடைய நட்சத்திர பாதத்திலே இந்த குரு, சந்திரன், ராகு கிரகங்கள் அதுவும் ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது அல்லவா, ஒரே நட்சத்திரத்தில் இந்த 3 கிரகங்களும் இருந்து இவர்களுடைய திசை நடைபெறும் பொழுது, இந்த குரு திசையோ ராகு திசையோ சந்திர திசையோ நடைபெறும் பொழுது அவர்களுக்கு அந்த நேரத்திலே அரசியலிலே மாபெரும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக ஒருவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, மேஷம் முதல் கடகம் வரை, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசியிலையும் கண்டினியூஷனா 2 கிரகங்கள், 8 கிரகங்கள் வரணும். அதாவது மேஷத்துல 2 கிரகம், ரிஷபத்துல 2 கிரகம், மிதுனத்துல 2 கிரகம், கடகத்துல 2 கிரகம், ஆக 8 கிரகங்களும் இந்த 4 மேஷம் முதல் கடகம் வரையிலேயே அனைத்து கிரகங்களும் 8 கிரகங்கள் இருக்கணும். ராகு இது வராது. ஏன்னா ராகு எப்பவுமே 1க்கு ராசி 1க்கு 7க்கு 1 இப்படிதான் இருப்பாங்க. அதனால ராகு இது வராது. அந்த 8 கிரகங்களும் மேஷம் முதல் கடகம் வரை 8 கிரகங்களும் சேர்ந்து இருப்பது, ஒரு ராசிக்கு 2 கிரகங்களாக இருப்பதும், இவர்களுடைய திசை நடைபெறும் பொழுதும் அரசியலிலே மாபெரும் வெற்றி சக்கரவர்த்தியாக திகழக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே இந்த 4 கிரகங்கள், ஒருவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, ஒரு ராசியில 4 கிரகங்கள் ஒன்றாக இருந்து அதற்கு 7வது வீட்டில் பாக்கி 5 கிரகங்களும், ஏன்னா ராகு எப்பவுமே 1, 7, 6 சம்பந்தப்படுறதுனால ஒரு வீட்டில் 4 கிரகம் இருந்து அதுக்கு 7வது வீட்டில் 5 கிரகம், ஆக 9 கிரகங்களும் 2 வீடுகளில் இருக்கு ஒருவருடைய ஜாதகத்தில்னா அவங்களும் இந்த, ஏன்னா 2 வீட்டிலேயே சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பாக அவர்கள் தொடர்ந்து அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது இந்த ஜாதக அமைப்பு. அதாவது 2 வீட்டிலேயே எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, ஒரு 2 வீட்லேயே எல்லா கிரகங்களும், அதாவது எந்த 2 வீட்லேயே எல்லா கிரகங்களும் எப்படி இருக்கும், ஒரு வீட்டில் 4 கிரகம் இல்லைன்னா 5 கிரகம், அதுக்கு 7வது வீட்டில் 4 கிரகம் இல்லைன்னா 5 கிரகம், ஆக இந்த 9 கிரகங்களும் 2 வீட்டிலே இருக்கும் ஒரு அமைப்புடைய ஜாதகரும் அரசியலிலே மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே ஒரு வீட்டில் 4 கிரகங்கள் இருக்கிறது, 5 கிரகங்கள் இருக்கிறது, அடுத்த 4 கிரகங்களும் தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறது. ஒரு வீட்டில் 5 கிரகம் இருக்குது, எந்த லக்கணமாக இருந்தாலும் அடுத்த 4 கிரகங்களும் தனித்தனியாக எந்த சேர்க்கையும் இல்லாமல் தனித்தனியாக வீட்டில் இருந்தாலும் அவர்களுடைய திசை நடைபெறும் பொழுது இந்த யோகம் அரசியலிலே வெற்றி பெற்று சக்கரவர்த்தியாக திகழக்கூடிய பேரும் புகழும் பெற்று சிறப்பான வாழ்வு பெற இந்த அமைப்பு உதவுகிறது. அடுத்ததாக ஒருவருடைய ஜாதகத்திலே சுபகிரகத்துடன் 4 கிரகங்கள் இருக்கிறது. அதற்கு 4வது வீட்டில், ஃபர்ஸ்ட் பார்த்தோம் 7வது வீடு, இப்போ 4வது வீட்டில் கேந்திரம், அதாவது ஒரு வீட்டில் 4 கிரகம் இருக்குது, சுபகிரகத்துடன் குரு அல்லது சுக்கிரனோடு சேர்ந்து 4 கிரகம், அதற்கு 4வது வீட்டில் பாக்கி இருக்கக்கூடிய 4 கிரகங்கள், ஏன்னா ராகு இதில் செயல்பட்டு வராது, ஏன்னா ராகு 7வது வீடாக வந்துடும். அதனால ராகு,
கேது ராகு ராகு இல்லைன்னா கேது இதில் உடன்படும். ஆனால் ஒரு ராகு கேதுல ஒரு கிரகம் வெளியே போய்ட்டுடும். ஆக ஒரு எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒரு வீட்டில் சுப கிரகத்துடன் குரு சுக்கிரன் என்ற சுப கிரகத்துடன் 4 கிரகங்கள் சேர்ந்து அடுத்த 4வது வீட்டில் அதிலிருந்து அடுத்த 4வது வீட்டில் பாக்கி 4 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இவர்களுடைய திசை நடைபெறும் பொழுதும் அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அதே போல ஒருவருடைய ஜாதகத்திலே 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் மனை தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம், 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் 7ஆம் இடம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த 4, 7, 8ஆம் இடத்து அதிபதிகள் அவர்கள் ஆட்சி பெற்று அவர்கள் சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அந்த வீட்டிலே உச்சம் பெறுகிற கோள் உச்சம் பெற்று இருக்க வேண்டும். இந்த 4, 7, 8ல் எந்த லக்கணமாக இருந்தாலும் அதனுடன் 2, 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று அவர்களுடைய தசாபுத்தி நடைபெறும் பொழுது அரசியலிலே மாபெரும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஒருவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த 4, 7, 8ல் அந்த வீட்டின் அதிபதியை ஆட்சி பெற்றிருந்து அந்த பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் சேர்க்கை இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த 4, 7, 8ல் உச்சம் பெறக்கூடிய கோள்கள் உச்சம் பெற்று பாக்கி இருக்கக்கூடிய 2, 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருப்பது அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஆக இது போன்ற அரசியலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இந்த கிரக நிலைகள் இருந்தாலும் பொதுவாக ராகு என்பவர் கபலீகரமான பேச்சு, கேன்வாஷிங், அதாவது மூளை செலவை செய்யக்கூடிய கிரகம் ராகு. ராகு அரசியலிலே மிகப்பெரிய அதாவது பேச்சாற்றலை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குதர்க்கமான பேச்சுகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு யாருன்னா ராகு தான். அரசியலில் பேச்சு திறமையை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா ராகு. புகழை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன். அதே போல வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அதே போல அந்த அடித்தட்டு மக்களுடைய ஆதரவை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி. ஆக இந்த கிரகங்கள்லாம் வலிமை பெற்று இருக்கும் பொழுது அவர் அரசியலிலே மிக பிரகாசமாக வெற்றி பெற்று இறுதி வரை அரசியலிலே செல்வத்துடன் செல்வாக்குடனும் புகழுடனும் சென்ற இடமெல்லாம் மாலை மரியாதையுடனும் சால்வையுடனும் சிறப்புடன் வாழ்வார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.